வெல்கம் டு லோ பட்ஜெட் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கே போயிருக்கோன்னா காசிமேடுக்கு தான் போயிருக்கோம். பொதுவாக காசிமேடில் மீன் விலை கம்மியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காசிமேடில் எங்கே போனால் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும், கம்மியாகவும் கிடைக்கும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். காசிமேடில் 2 இடம் இருக்குது. ஒன்று பெரிய போட்லாம் நிற்கும், அது விஷயம் தெரிஞ்சவங்க லாஞ்சுன்னு சொல்லுவாங்க, தெரியாதவங்க பெரிய போட் அப்படி சொல்லுவாங்க. அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபிஷ் கிடைக்கும். இன்னொரு இடம் இருக்குது, அங்கே தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அது என்னென்னா இந்த குட்டி குட்டி ஃபைபர் போட்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே அங்கே வரும். இப்போ பெரிய லாஞ்சில் இருக்க ஃபிஷ்ஷுக்கும் குட்டி ஃபைபரில் கிடைக்கிற ஃபிஷ்ஷுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரிய போட் இருக்கு இல்லையா, அதாவது பெரிய லாஞ்ச், அது நம்ம அவங்க ஐஸு டீசல்லாம் போட்டு 3 நாள் அங்கே தங்கி இருந்து, குறைஞ்சது 3 நாள், மேக்ஸிமம் 5 நாள் 6 நாளாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்துட்டு ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. இந்த குட்டி போட் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு போயிட்டு மார்னிங் வந்துடுவாங்க. சில பேர் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஒரு 9 to 10 வந்துடுவாங்க. இந்த மாதிரி டைமில் வருவாங்க. ஸோ இந்த குட்டி போட்டில் கிடைக்கிற ஃபிஷ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பெரிய போட்டை விட இந்த குட்டி ஃபைபர் போட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இது ஐஸ்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. அந்த வலையை போட்டு அந்த வலை ஃபில் ஆனதுன்னே அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் இந்த இடத்துல தான் அதை வாழையிலேருந்து எடுத்து விற்பாங்களே. ஸோ இது சொல்லியாச்சு எங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும்னு. என்றைக்கு வாங்கலாம், எப்போ வாங்கலான்றதை இப்போ சொல்கிறேன். வீக்கெண்டில் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வீக் டேஸில் எந்த நாள் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கோங்க. இன்னொன்று, ஏர்லி மார்னிங் எல்லோரும் போக சொல்கிறாங்க. பட் என்னோடய ஐடியா என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், ஏர்லி மார்னிங் போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னு சொல்கிறேன், நீங்கள் ஏர்லி மார்னிங் போகும்போது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மார்க்கெட்டுக்கு, அப்புறம் உங்கள் தெருவுக்கு விற்பாங்க, அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஏலம் போடும்போதே அவங்களும் ஏலம் போட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த டைம் போகும்போது நம்ம மீன் வாங்குறதுக்கு ஹெவி காம்படிஷன் இருக்கும். ரேட்டுமே நார்மல் விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டெப் வச்சுக்கலாம், நார்மலாக வாங்குறதோட ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 8 o'clock மேலே போனீங்கன்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே மீன் விற்கிறவங்க எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ரெகுலர் கஸ்டமர்ஸும் அவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ரேட்டு பேசி வாங்குறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக நெத்திலி, பெரிய நெத்திலி, அது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கணும். அப்புறம் 2 கவர் ஃபுல்லாக சங்கரா, அது பெரிய கவர். 2 பெரிய கவர் ஃபுல்லாக வாங்கினது சங்கரா மீன் வெறும் 300 ரூபாய்க்கு வாங்கணும், 300க்கு வாங்கணும். ரொம்பவே வர்த்து. எனக்கு தெரிஞ்சு இந்த சங்கரா மீன் நம்ம வீட்டுக்கிட்ட வாங்கியிருந்தா எப்படி இருந்தாலும் ஒரு 800-900 கிட்ட வந்திருக்கும். ஸோ ரொம்ப சீப்பாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மீன் இந்த சங்கரா மீன். நெத்திலியுமே நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் வாங்கணும். ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ சீப்பாக நல்ல மீன் வாங்கியிருக்கேன்னு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டும் வாங்கிட்டு போகலாம். ஹாப்பி குக்கிங். அந்த சத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ லைக்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.